வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி டேட்ஸ் கேசரி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 10 டேட்ஸை கொட்டைகளெல்லாம் நீக்கிட்டு அரை கிளாஸ் பால் சேர்த்து இதை நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பெரிச்சம்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலர் இருந்தாலும் ஓகே, இல்லை கருப்பு கலர் இருந்தாலும் ஓகே. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கூட 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம ரவா கேசரி இல்லைன்னா ரவா உப்புமா இது மாதிரிலாம் பண்ணும்போது எண்ணெயும் சேர்த்து பண்ணாதான் நமக்கு ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லா தளன்னு இருக்கும். நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இது கூட 1 கிளாஸ் அளவுக்கு ரவையை சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். தீ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. இதில் இப்போது 2 கிளாஸ் அளவுக்கு கொதிக்கிற தண்ணியை சேர்த்து ரவையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்நீர் ஊற்றினாதான் ரவை நல்லா மலர்ந்து வெந்திருக்கும். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ இது வறுபட்டுடுச்சு. நம்ம வெந்நீரை சேர்த்துடலாம். வெந்நீரையும் சேர்த்த பிறகு ஒரே ஒரு நிமிஷம் மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம். ரவை பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இது மாதிரி பூ மாதிரி மலர்ந்து இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரையோட அளவுகள் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1.5 கிளாஸில் 1 ஸ்பூன் மட்டும் கம்மியாக எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம சேர்க்குற பேரிச்சம்பழத்துலேயும் ஸ்வீட்னஸ் இருக்கும். சர்க்கரையும் சேர்த்த பிறகு இது மாதிரி கொஞ்சம் லிக்விடாக மாறும். அந்த சமயத்தில் கொஞ்சம் கட்டியாக ஃபார்ம் ஆகும். கொஞ்சம் அழுத்தி நம்ம இது மாதிரி தேய்ச்சா மாதிரி கிளறினோன்னா கரெக்டாக அந்த கட்டிகள்லாம் சரியாயிடும். கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி நல்ல ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த டேட்ஸோட விழுதையும் இது கூட சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டோன்னா அந்த டேட்ஸோட பச்சை வாசனைலாம் போயிடும். கன்சிஸ்டன்சியும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன்.
உங்களுக்கு எந்த ஃபுட் கலர் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஃபுட் கலர் சேர்க்காமலையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடைசியாக இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான டேட்ஸ் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் ஒரு அன்பான ரெக்வெஸ்ட், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. Thank you.